கொஞ்சம் நிஜமாக கேள்வி கேட்டிருக்காரு. ரொம்ப பெரிய கேள்வியெல்லாம் கேட்டிருக்காரு. இவ்வளோ வன்மத்தோடையா பேசுறது? என்ன தலைப்பு? இவ்வளோ பேரை கூட்டிகிட்டு போய் ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்தி 1க்கு 4 இடத்துல நடத்தி அனுபவம் இல்லாத ஒரு தலைவர் அனுபவ ரீதியாக பயணம் பண்ணி ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்து விட்டது. அசம்பாவிதத்துக்கு பொறுப்பேற்று அந்த தலைவன் கூட்டிகிட்டு போன ஆள் வீட்டில் போய் பார்க்குறதுக்கு பதிலாக கும்பல்லேருந்து தப்பிச்சு போனால் போகிறோன்னு ஓடின தலைவன் யாருன்னு தெரியாமல், அது பின்னால் வந்த புருஸ்லி, ஜாக்கி ஜான், இது எல்லாம் ஆளை காணான்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு பாதி சாமத்தில் இங்கேருந்து முதலமைச்சர் ஓடுறார். ஓடி போய் அந்த இடத்துல உட்காந்துருக்கார். நான் வந்துட்டேன் நீ கொடுன்னு. பொறுப்பு யாருக்கு? பொறுப்பு யாருக்குங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை ஓடுதில்லை. நான் திரும்பி கேட்குறேன், உனக்கு பிடிக்காத அரசாங்கம் யாருக்கு? நடிகர் விஜய்க்கு பிடிக்காத ஒரு ஆட்சி, பிடிக்காத முதலமைச்சர், பிடிக்காத கட்சி. அப்போ நீங்கள் நேராக அங்கே வரீங்க, 50 நிர்வாகி வைக்கிறீங்க, அந்த ரோட்டை பார்க்குறீங்க. அடடா, பிடிக்காத முதலமைச்சர், பிடிக்காத ஆட்சி, பிடிக்காத தலைவன், அவரை பற்றி தான் திட்ட போகிறோம். நம்மளை பழி வாங்கிறதுக்கு இவ்வளோ சின்ன ரோட்டில் இடம் ஒதுக்கியிருக்கான். இங்கே போனால் 10 பேர் செத்துருவான்டா, சாவரவெல்லாம் என் தொண்டை, இந்த இடத்துக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிற அடிப்படை அறிவு எங்கே போச்சு? இப்போ இந்த ரமேஷ் சார் சொல்லுவாரா, இவர் என்னவோ கரூர் கூட்டது புரியல. நீங்க அப்படி இடம் கொடுத்துருவீங்க, அவர் வரமாட்டேன்னு சொல்லணுமா? ஒரு நிமிஷம், நாங்கள் கொடுக்கலாம் மேடம். ஏன் இன்னொரு தாடி கை தட்டுக்கணும். எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமிக்கு அங்கே தான் இடம் கொடுத்தோம். அப்போனா எடப்பாடி பழனிசாமி கட்டுப்பாடற்ற கூட்டமா இல்லை அது கொள்கை கூட்டம் இல்லையா? அது என்ன கூட்டம் மேடம்? உண்மையே ஓப்பனாக மனசாட்சியோட பேசுவோம் சார். மொழிக்காக, தமிழ் மொழிக்காக செத்த கூட்டத்தை நான் பார்த்துருக்கேன். ஒரு நடிகை மூஞ்ச பார்க்க செத்த கூட்டம் முதல்ல நாட்டில் இதாங்க. அது பெரிய அப்படி கொள்கை கூட்டமா? உடனே அரசாங்கம் அரசாங்கம் அரசாங்கம். என்ன அரசாங்கம்? கொள்கைக்கான கூட்டமாக? அது அரசியல் பண்பும் அரசியல் நாகரிகமும் அரசியல் உடன்பாடு அங்கே இருக்கான்னு முதல்ல பாரு. 8 வயசு பிள்ளைய கூட்டிகிட்டு போய் நடு ரோட்டில் நிற்க வச்சு அவன் தப்பிச்சு வர்றதுக்கு வழி இல்லாமல் ரோட்டில் நிற்கிறான். தண்ணி பாட்டில் கொடுக்க ஆள் இல்லை. ஒரு போலீஸை சட்டையை பிடிச்சி கிழிப்பீங்க, உடனே காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க தவறி விட்டது. மரணம் நடக்கக்கூடாதுன்னு ஒரு முதலமைச்சர் ராத்திரியோட ஓனா நக்கல் நையாண்டி. ரசிங்க சார் ஒரு நடிகனை, வேண்டான்னு சொல்ல. ஆனால் அதுக்காக இப்படியா சார் அர்த்தம் இல்லாமல் போய் அடுத்த ராத்திரியில் சாவறது? அதை முதல்ல திருத்தறதுக்கு வழியை பார்ப்போம் சார். நான் திரும்பியும் கேட்குறேன், ஒரு ஆளுங்கட்சி திமுக மேலே பழி போடுறீங்க. திமுக இதுக்கு காரணம். ஒரு கட்சி ஆட்சியில் இருக்குது, ஒரு முதலமைச்சர். அந்த முதலமைச்சர் கட்சியும் ஆட்சியும் இருக்கும்போது அந்த கட்சிக்காரன் தமிழ்நாட்டில் என்ன நடந்தாலும் முதலமைச்சரை தான் சொல்லுவீங்க. அப்படின்னு அடிப்படை அறிவு இருந்தால் நாங்களே ஆளை உள்ள அனுப்பி நாங்களே பிளேடை எடுத்து கிழித்து குத்தி எங்கள் முதலமைச்சருக்கு ஒரு கெட்ட பேரை உருவாக்குவோம். இதுக்கு ஒரு திமுக. இதனால தான் கட்சி கட்டுப்பாட்டை மீறி நடக்கிற அத்தனை பேரையும் கட்சியை விட்டு நீக்கிட்டு இருக்கோம். யார்? நாங்கள் நீக்கிக்கிட்டு இருக்கோம். சின்ன தப்பு பண்ணால் கூட அதெல்லாம் ஒரு புரிதலோடு பேசணும். அந்த புரிதல் அரசியல்வாதிகளுக்கு, பக்குவமான அரசியல்வாதிக்கு உண்டு. அந்த கட் அவுட்டில் பால் ஊற்றிட்டு அந்த பால் ஊற்றினவன் செத்தா கூட அவன் வீட்டுக்கு போகாமல் படுத்துருக்கான் பார், அந்த நடிகனுக்கு அதெல்லாம் தெரியாது சார். நடிகனுக்கு தெரியாது. அண்ணா, இது யாருமே திமுக ஏதோ சதி செய்து இதெல்லாம் செய்யுதுன்னு யாருமே சொல்லல. பாருங்க, அவர் பேசினா பிஜேபி பேசினா அவர் பேசினா அரசாங்கம் தப்பு பண்ணி விட்டது ரவுடிகள். சார் நான் கேட்கிறேன், பொறுப்பு இல்லையா? நான் கேட்கிறேன் மேடம், ஒரு செந்தில் பாலாஜி இந்த இடத்துல பேசும்போது மக்கள் கை தட்டுறான்னா செந்தில் பாலாஜி உள்ளே கொண்டு போய் வச்சு இது காரணம் செந்தில் பாலாஜி ஃப்ரேம் பண்ணணும். அப்படியே இந்த பக்கம் யாருமே யார் இல்லைன்னு சொன்னது. இந்த பக்கம் யாரும் அப்படி சொல்லல. இவர் எதை வச்சு சொன்னார்? இவர் சொன்ன உடனே அப்படியே அவர் கோடிட்டு காட்டினார். தெரியும் மேடம், சுற்றி வளைச்செல்லாம் பேச வேணாம், நியாயத்தை பேசுவோம். நாங்கள் என்ன பிரதமர் மோடி மாதிரி சட்ட திருத்த மசோதா கொண்டு வந்துட்டு விவசாய சட்ட திருத்த மசோதாவில் 600 பேர் செத்தான். செத்ததுக்கப்புறம் மோடி மன்னிப்பு கேட்டு மசோதா வாபஸ் வாங்கிட்டார். இந்த 600 பேர் குடும்ப தாலி எடுத்து ரோட்டில் நின்றுது. இதுக்கு சூர்யா பதில் சொல்லுவாரா? விஜயை அரசியல்வாதியாக மாற்று, அரசியலுக்கு பக்குவப்பட்ட தலைவனை கூட்டிகிட்டு வா ரோட்டுக்கு. பண்ணையார் மாதிரி பண்ணை வீட்டில் படுத்துக்கிட்டு அம்பேத்கரையும் பெரியாரையும் அட்டப்படத்தில் பார்த்துட்டு நான் ஒரு அரசியல்வாதி, நான் தான் உன்னை ஆள தகுதி உள்ளவன் அப்படின்னு சொன்னால், பெரியார் பிறந்த நாளைக்கு கூட பெரியார் படத்தை கொண்டாந்து வீட்டில் வைடா, நான் வாசல்லே பூ போடுறேன். அரசியல்வாதி இதான் அரசியல், தமிழ்நாட்டோட அரசியல். நாங்கள் அதெல்லாம் இல்லை சார். அப்பாவும் அம்மாவும் செத்த ஒரு பிள்ளைக்கு நாதியே கிடையாது.
ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் மாதம் 2000 ரூபா ஸ்கீம் போட்டு கொடுக்குறாரு. இறப்புங்கிறது ஒரு அரசியல்வாதியாக நடந்திருந்தால் அந்த இடத்துல இறப்புகள் தடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் அவர் அரசியல்வாதியாக வரல, நடிகனாக வந்தார். பஸ்ஸை ஓட்டிகிட்டு வரார். பஸ்ஸில் ஒரு பால்கனியை கட்டி வச்சுருக்கார். இந்த பால்கனியில் ஏறி ஊர்வலம் போகிறார். நடந்து இப்போ வண்டி வருது, பக்கத்தில் 2 பைக்காரன் உளுந்து அடிபட்டு ரோட்டில் கிடக்கிறான். அந்த பஸ்ஸு நிற்காமல் வருது. அந்த பைக்கில் வந்தவன் ஓன் தம்பி, ஓ அண்ணன், இந்த கூட்டத்தில் எவ்வளோ கோபம் வரும்? இவரோட அண்ணன், இவருக்கு எவ்வளோ கோபம் வரும்? இதுதான் சார் பிரச்சனைங்க. இப்போ ரொம்ப கேட்குறீங்களே, சிபிஐ கொடுங்க. ஏன் கேஸு சிபிஐக்கு போகும், ஆனால் விஜய் பிஜேபிக்கு போவார். இவ்வளோதான் சார். இதுக்கு எதுக்கு ஆள் பிடிக்கிறதுக்கு எதுக்கு ஒரு சிபிஐ? அதுதான் இந்தியா முழுக்க பண்ணுறீங்கல்ல. இங்கே என்ன இப்போ உங்களுக்கு அவசியம்? இதில் ஐயா எடப்பாடியார் அவர் எதை பற்றியும் கவலைப்படாமல் நான் பேசி கொண்டு இருக்கிறேன். அங்கே தாவேக்கா கொடி பறக்கிறது, கூட்டணி உறுதியாகிறது. எனக்கு பின்னால் அண்ணன் கல்யாண சுந்தரம் பேசுவார், அவரே பதில் சொல்லட்டும். விஜய் போய் மைக்கை பிடிச்சி பேசின முதல் வார்த்தை என்ன தெரியுமா? ஆளுகின்ற ஆண்ட 2 திராவிட கட்சிகளுக்கு எதிராக நான் வருகிறேன்னு சொல்லவே கிடையாது. போட்டியே திமுக விசஸ் தாவேக்கா, டிவிகே டிஎம்கே, இதாயா போட்டி. இதை தவிர வேறு அரசியல் கட்சிக்கே வேலை இல்லைன்னாரு. எடப்பாடியை அரசியல்வாதியாக அட்லீஸ்ட் மதிக்காத ஒரே தலைவன் விஜய். எங்கேயா ஒரு இடத்துல கல்யாண சுந்தரம் இல்லைன்னு சொல்லுங்கள். விஜய் பேசின அத்தனை பேச்சும். இப்படி ஒரு அரசியல்வாதிக்கு பின்னால் இத்தனை வருஷம் அனுபவம் உள்ள ஒரு எடப்பாடி பழனிசாமியும் போய் கொடை பிடிக்கணும்னு என்ன தேவை சொல்லு? இவர் என்ன விஜய் என்ன போப்பாண்டவரா? அப்படியே பார்த்தவொன்னே வைப்ரேஷன் ஏறுறதுக்கு. சார், முதல்ல நீ அரசியல்வாதியாக மாறு. நடிகன் பதவியை தூக்கி மூலையில் போடு, அரசியல்வாதியாக வா. ஒரு சந்தேக கேஸ்லையா நீ உள்ளே போயிருக்கான்னு காட்டு. உள்ளே பார்ப்போம். ஒரே ஒரு நாள் தமிழக முதலமைச்சர் எதிர்கட்சியாக இருக்கும்போது அப்படியே இந்த குற்றம்னோடனே தூக்கி போட்டுட்டு இங்கேருந்து இன்றைக்கி இருக்க முதலமைச்சர் கமிஷனர் ஆஃபீஸ் போனார். நான் வந்துட்டேன், என்னை எங்கேயே உட்கார வையினார். குற்றம் உள்ள நெஞ்சு குறுக்குறுக்குது மேடம், குற்றம் உள்ள நெஞ்சு குறுக்குறுக்குது. நம்ம கூட்டிகிட்டு போய் அனுபவம் இல்லாமல் 50 பேரை கொண்டுட்டோமே, வயிறு எரியுது. அந்த வயிற்றெரிச்சல் எல்லாருக்கும் உண்டு, எங்களுக்கும் உண்டு, நாங்கள் மறுக்கவே இல்லை. ஆனால் உரிய பாதுகாப்பை தமிழக அரசு தொடர்ந்து கொடுத்தது. ஏன் இதில் என்ன உங்களுக்கு டவுட்டு? அவர் கேட்குறார், உடனடியாக எஸ்பியை ஏன் சஸ்பெண்ட் பண்ணல? நீங்கள் வந்து பண்ணுங்கள், யார் வேணான்னா அதுக்கு தானே கமிஷன். எதுக்கு தனிநபர் யாருன்னா ஜெகதீசனோட கமிஷன் போடுது. அந்த கட்சிக்காரன் ஒருத்தன் போடுறான், அந்த அம்மா நீதியரசர்னு தெரியாமல் ஐஏஎஸ் அதிகாரின்னு போடுறான். என்னடா அரசியல் கட்சியாது? ஒரு விஜய் பின்னால் கூட்டணிக்காக தேசிய கட்சி பிஜேபி ஒரு பக்கம் கொடை பிடிக்குது. நான் உன்னை காப்பாற்றுறேன், வந்துரு. அந்த பக்கம் அதிமுக ஒன்றும் இல்லை, கொடி பறக்குது, நான் உன்னோடய வந்துட்டேன். விட்டுட்டு போன 4 பேரை முதல்ல சேருங்க சார். பாதுகாப்பை பற்றியெல்லாம் நீங்கள் யாரும் பேசாதீங்க. ஆளாக்கின தலைவிக்கே உங்கள் கட்சியில் பாதுகாப்பு இல்லை. அரசாங்கம் அனைத்துக்கும் ரெடி. கமிஷன் போட்டோம். சுப்ரீம் கோர்ட்டு வந்து எஸ்ஐடி போட்டுருச்சு. இந்த 2 விசாரிக்கட்டும். யார் வேணாலும் இருக்கட்டும், யாரை வேணாலும் குற்றவாளி ஆகட்டும், ஃபேஸ் பண்ண நாங்கள் ரெடி, ஒத்துழைப்பு கொடுக்க நாங்கள் ரெடி. ஆனால் விஜய் ஒரு அரசியல்வாதியாக மாற்ற யார் ரெடி? அப்படி பக்குவம் உள்ள இந்த தலைவர்கள் எல்லாம் விஜய் ஒரு அரசியல்வாதியாக மதித்தால் விளைவு எதிர்காலத்தில் 4 உயிர் இல்லை சார். இன்னும் அவர் பயணம் ஆரம்பித்த தேதியே சரியில்லை சார். சனிக்கிழமை அன்னைக்கு தொடங்கினார் சார், 7.5 சனி சார். உடனே பகுத்தறிவாதியை பேசுகிறீங்க, அதையும் ஒத்துக்க. ஆரம்பமே 7.5 சனி சார். சனி பணம் தனியாக போகாது சார், சனி பணம் தனியாக போகாது. அதனால் தயவு செய்து அந்த அரசியல்வாதி பின்னால் இந்த நாட்டை திருப்பி விட்டு நாட்டை நாசமாக்கிடாதீங்க. அதனால் புரிஞ்சுக்குங்க, அந்த விஜய் கட்சியில் இருக்க தொண்டர்கள் புரிஞ்சுக்க. அங்கே வந்தது ரசிகர் கூட்டம், கொள்கை கூட்டம் அல்ல. கொள்கைக்கு வந்திருந்தால் எவனும் செத்துருக்க மாட்டான். தமிழக முதலமைச்சர் அறிவித்த அத்தனை திட்டத்துக்கும் கூட்டம் வருது, ஆனால் யாரும் சாவலை. இதே எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர் வர்ற கூட்டத்துக்கு கூட்டம் வருது, சாவலை. ஆனால் கொள்கை கேட்குறான், திரும்பி போகிறான், பக்கத்தில் இருக்கவனை பாதுகாக்கிறான். இங்கே அப்படி கிடையாது. மூஞ்ச பார்க்க வந்த கூட்டம். 4 நாள் துணிச்சல் இருந்தால் விஜய் கும்பகோணத்துக்கு 4 தாட்டி போக சொல்லு. 5வது தாட்டி 40 பேர் கூட நின்னான்னா நான் அரசியலை விட்டே போக ரெடியாக இருக்கேன்.
பண்ணையார் மாதிரி வீட்டுக்குள்ளேயே பதுங்கி படுத்திருந்தா எவனோ ஒரு நடிகன் அப்படி சுட்டான் இப்படி பிடிச்சான் அப்படி அமுக்குனான். அதனால் நம்மளும் ஒரு தாட்டி பார்த்துருவோன்னு இந்த அப்பாவி மக்கள் முகத்தை பார்க்குறதுக்காக உயிர் விட்ட மக்களுக்கு இரங்கலை தெரிவிக்கிறேன். இனி இதை மாதிரி ஒரு சம்பவம் நடக்காமல் விஜய் போன்ற நீங்கள் சொன்ன நடிகரெல்லாம் முதல்ல அரசியல் மாதிரி ஒரு பாடத்தை எடுத்துக்கிட்டு அங்கே பயிற்சி எடுத்துக்கிட்டு கவுன்சிலராக முதல்ல ஜெயிச்சு வாங்க, அப்புறமா சிஎம் ஆகிறத பற்றி முயற்சி பண்ணுவோம். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.